அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 6.1 13 சம் 3 i cap + 4 j cap - 5 k cap என்னும் விசை 4 i cap + 2 j cap - 3 k cap என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழியாக செயல்படுகிறது எனில் 2 i cap - 3 j cap - 4 k cap என்ற வெக்டர் நிலை வெக்டராக கொண்ட புள்ளியை பொறுத்து அவ்விசையின் திருப்பு விசையின் எண்ணளவு மற்றும் திசை கொசைன்களை காண்க. ஆமாம், இந்த ப்ராப்ளத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். எண்ணளவு, திருப்பு விசையின் எண்ணளவு, திசை கொசைன்களை போட்டிருக்கலாமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கலாமா. நீங்கள் நம்ம அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலை போய் பார்த்து படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.1 14th 8 i cap - 6 j cap - 4 k cap என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளியில் செயல்படும் -3 i cap + 6 j cap - 3 k cap 4 i cap - 10 j cap + 12 k cap மற்றும் 4 i cap + 7 j cap விசைகளின் திருப்புத்திறனை 18 i cap + 3 j cap - 9 k cap என்ற வெக்டர் நிலை வெக்டராக கொண்ட புள்ளியை பொறுத்து காண்க. இதில் பாருங்கள், F1 F2 F3 அந்த மூணு விசைகளையும் கூட்டிட்டு ஆர் வெக்டராக கண்டுபிடிச்சிருக்கோம். திருப்புத்திறன் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினண்ட்டில் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். 96 i cap + 115 j cap + 15 k cap. ஓகேம்மா, இந்த ப்ராப்ளத்தை நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.